வேலு வர வர கோவில்ல பிக் பாக்கெட் அடிக்க முடியலப்பா. ஏண்டா? எல்லாரும் கோமணத்தூள பர்ஸை வச்சு டைட்டா கட்டிட்டு வந்துடுறானுங்க. எடுக்கவே முடியல. தயவு செஞ்சு நீ லொகேஷனை மாத்துப்பா. இப்போ என்னடாச்சு? ஒரு வீடா போட்டு பாரு. சும்மா நாபிக் கமலத்துல இருந்து கிளம்பி வருவோம் பாரு. நாபிக் கமலம்மா? யாரம்மா? கமலா காமேஷ் அவங்க அம்மா. அதாவது அடி வயிற்றுலேருந்து உடம்பெல்லாம் சிலுத்து நரம்பெல்லாம் முறுக்கேறி சும்மா நெத்தி போட்டு தெரிச்சு அப்படியே எறும்பெல்லாம் நூலாயிடும் பாரு. மொத்தத்தில் ஆளு க்ளோஸ்னு சொல்லு. நல்லா இருக்கும். ட்ரை பண்ண விற்கும். ஐயோ போலீஸ் 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 இல்லடா, செக்யூரிட்டி நம்ம ஆளுங்க. ஓ இப்பெல்லாம் யூனிஃபார்மை பார்த்தாலே பயமா இருக்குது வேலை. ஏண்டா? 10,000 ரிங்கிட்டுக்கு ஒருத்தன் பாஸ்போர்ட் கேட்டான், வித்துட்டேன். அட பாவி, பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டியா? அதுக்கே நீ ஷாக் ஆகுற? நம்மகிட்ட சும்மா தானே இருக்கே. 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேனு கொடுத்துட்டேன். அது என்னமோ தப்புன்னு என்ன துரத்தி பிடிக்கிறானுங்கப்பா. உனக்கு அப்பதான்டா. சரி, காசு என்ன பண்ண? உன் கூட தினமும் ஆடி ஆடி உடம்பெல்லாம் தளதளத்து போச்சா. தாய் மசாஜ் சாண்ட்விச் மசாஜ்னு போனேன். பேண்ட்டையும் பணத்தை உருவிட்டு சரி விடு, கோவிலா இருக்கு எதுக்கு. கரண், நல்லா இருக்கணும், நல்லா வேண்டிக்க. அதான் நீ இருக்கல. ஓகே, அப்போ நான் நல்லா இருக்கணும், நல்லா வேண்டிக்க. சரி, ட்ரை பண்றேன். டேய், அந்த வேலுகிட்ட நான் வேண்டிக்கிட்டது ஒண்ணே ஒண்ணுதான்டா. என்ன? அடுத்த தைப்பூசத்துக்குள்ள இப்ப படிக்கிற ஸ்கூலை விட ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து இவனை நல்லா படிக்க வைக்கணும். அப்படியே உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். ஓ, அப்ப நீ வேலையான்னு பாடினது என் வேலையை பத்தி தானா? அவர் கையில் இருக்க வேலை பத்தி இல்ல. சரி, உனக்கு என்ன வேண்டிக்கிட்ட? வரேன்டா. எனக்கு ஒரு பெரிய வீடு, எனக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்க, அந்த 4 பேருக்கு கீழே 40 பேர் வேலை பார்க்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படி ஜம்முன்னு. நீ கேட்ட ஒன்னே ஒண்ணு இதானா? சின்ன ஆசைடா. இதுவா சின்ன ஆசை? முருகர் தாங்க மாட்டாரா? சிங்கிள் மாமூலம் இல்லாம அவரே அம்போன ஆண்டியா நிக்கிறாரு. அவர்கிட்ட போய் மல்லிசம்மா லிஸ்ட் மாதிரி இவ்வளவு பெருசா கொடுத்தா மலேசியா விட்டே எகிரிடுவாரு. வேலு சார், நீங்களா? இந்த வாட்டி நான் பெருசா எதுவும் பண்ணல சார். நீ எனக்கு இப்போ ஒரு உதவி செய்யணும். ஐயோ, லேட்டா வந்துட்டீங்களே. கொஞ்சம் முன்னாடி வந்தா புலி வேஷம் கொடுத்துருக்கலாம். சும்மா இருடா. புள்ளியார் வேஷம் தரலான்றியா? டேய், டிஎஸ்பி. ஐயோ, பெரிய போலீஸ், பெரிய பெரிய போலீஸ், பெரிய போலீஸ். சாரி. இருக்கட்டும், புடிச்சுக்கோ. டேய் டேய் வேலு. டேய், என்னடா தைப்பூசத்துக்கு போனவன் தீபாவளி முடிஞ்சு வந்திருக்க? யார் இந்த பல்லே லக்கா? சரி, வா வா வா, உட்காந்து பேசலாம். வா வா, உள்ள வா. ஆமா, யார் இது? வீட்டுக்கு தெரியாம ஒழிச்சுன்னு வந்துட்டியா? அவன் அப்பன் துரத்துறானா? இல்லடா, போலீஸ் துரத்துது. போலீஸா? உனக்கு தான் பழக்கமாயிடுச்சுல, ஏதாவது ஐடியா கூட? ஐடியா தானே. என்ன பிட் பாக்கெட்டா இல்ல சைக்கிள் திருட்டு? இல்ல, வா கிளம்பலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ரிலாக்ஸ். சொல்லு சொல்லு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். அதான் சொன்னல, ஐடியா கூடுறா. அது ஏன் ஒரு மார்க்கமாவே பேசுறீங்க? சேட்டு கல்யாணம் முடிஞ்சது, எல்லாம் ஓசி சரக்கு. முதல்ல நீ ஒரு ரவுண்டு போடு, அப்புறம் ஐடியா சொல்றேன். என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சூண்டு தண்ணி, நிறைய சரக்கு. டேக் வேலு கட். உங்களுக்கு வேற வருது ராவா. இன்னைக்கு இதை அடிக்காம விட மாட்டேன். வேலு வேண்டாம். அபசகனமா நிறுத்தாத. வேலு, ஏய், உனக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கேன். இதை மோந்து பார்த்தா எவ்வளவு நாள் ஆச்சு. நீ வேற. சியர்ஸ். சியர்ஸ் டா. சேஸ். ஆ ஆ இந்தா. நெக்ஸ்ட். குடிச்சுக்கோ. மட்டையாய்க்கோ. டேய், நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் பழகணும். ஒரு லீவ் லெட்டர் கூட கொடுக்காம ஓடி போயிட்டியேடா. வேலு, ஏ என்ன அந்த வேலு லெட்டர் தரணும்ன்றியா? தைப்பூசம் அன்னைக்கு என்னடா வேண்டிக்கிட்டேன்? எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்ட. உனக்கு இல்லடா, எனக்கு.
அது ஒரு பெரிய லிஸ்ட் ஆச்சே. உனக்கு ஒரு பங்களா வீடு, உனக்கு கீழே 4 பேரு, அந்த 4 பேரு கீழே 40 பேரு. சுமானி அப்படி வந்தினா அப்படியே ஜம்முன்னு இதே மாதிரி நெஞ்சு நிமித்தி வேண்டிக்கிட்ட. என்ன கொடுத்தாரா? கொடுத்தாரா? எல்லாத்தையும் கொடுத்தாரு. கூட பெருசா ஒரு ஆப்பம் வச்சாரா. எல்லாம் அந்த டிஎஸ்பியால தான். யார் அந்த பெரிய போலீஸ்? அவரு மூஞ்ச பாக்கும்போது டவுட்டுப்பா, உன்னை ஏதாவது லாக்ல மாட்டி விட்டு ஊரை விட்டே போயிடுவாருன்னு. ஊரை விட்டுட்டு போகலடா, ஒரு அடியா போயிட்டு அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சோம்தான்டா. இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க. தனியாவா ஓடிட்டு இருக்க? சீச்சே, இதோ மகாராசி. இதுக்கு நீ ஹைவேல ஓடி இருந்தேன்னா சைனா பார்டருக்கு போய் ஜாகி ஜனாவை பார்த்துட்டு வந்திருக்கலாம். இனிமே என்னானாலும் பரவாயில்ல, கப்ப குடுறா. கப்பு இல்ல, கைதான் இருக்குது. சேட் எவ்வளவுதான் வாங்கி தருவாரு. இந்தா டோட்டல் பேக்கேஜ் 120, 420, 650 ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. விக்குண்டா? கிக்கும். வேலு வேண்டாம். ஒரு நடிகை போய் பேட்டி எடுக்கிறதுக்கு பதிலா 4 தெரு போய் பிச்சை எடுக்கலாம்டா. அவங்க வீட்டு கூர்க்காவை பார்த்து அவங்கிட்ட நேபாளில பேசி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டு நாயை பார்த்து நாய் மாதிரியே குலைச்சி அதை வளர்க்குற அவங்க அம்மாவை பார்த்து தெலுங்கு மலையெல்லாம் பேசி பர்மிஷன் வாங்கி கடைசியா ஹீரோயினை பாக்குறதுக்குள்ள ஏதோ திருப்பதியில கியூல நின்று வெங்கடாஜலபதியை பாக்குற மாதிரி இருக்குடா. பறவை முனியமா என்ன பண்ண? எம்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதை ஏன் கேக்குற மச்சான்? பறவை முனியமாட்ட போய் பேட்டி எடுக்க சொன்னாங்க. உங்க பேர் தான் பறவை முனியமாவாச்சே, ஒரு 10 அடி தூரம் பறந்து காட்டுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அதுக்கு அந்த மாதிரி டென்ஷன் ஆகி எம்டி கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. அது சரி, காலையில அவ்வளவு அவசரமா கிளம்பினீங்க, யார பேட்டி எடுக்க போன? மஜூரா இல்ல, அவங்கள பேட்டி எடுக்க போறோம்டா. அப்படியா? அவங்க உன்னை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்களேடா. என்ன விட்டாங்களே டேய், அவங்களுக்கு பிடிச்சா விடுவாங்கடா. சரி, நீ என்ன பேட்டி எடுத்த? அது ஏன் கேக்குற? அவங்க கிட்ட போய் உங்கள மாதிரி ரசிகங்க எல்லாம் முடி வளர்க்கணும் ஆசைப்படுறாங்க, அதுக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறதா இல்ல சீக்கா போட்டு குளிக்கிறதான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, நீங்க எதை வேணாலும் போட்டு குளிங்க, அதுக்கு முன்னாடி பாத்ரூமுக்கு தாப்பால் போட்டு குளிக்கிறாங்க. என்னடா அது? ஏன் மச்சான், அவங்க தாப்பால் போட்டு குளிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னடா சிரிப்பு? இன்னைக்கு என்ன ஒர்க் உனக்கு? பாலிடிக்ஸ் மேட்டர்ல போ, நீ கிரிக்கெட் மேட்டர்ல போ. டேய் என்னடா அது? வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இது வேலையா? ஆமா மச்சான், எல்லா ஆபீஸ்லயும் இப்படிதான் வேலை செய்யறாங்க. ஏண்டா டேய், இந்தியா டைம்ஸ்ல இருக்கிற 80 பேஜ்ல ஒரு பேஜ் சினிமா பேஜ் உனக்கு கொடுத்ததுக்கு எல்லாரும் இந்த பாட்டு படுத்துவா நீ? நான் போற ஒரு பக்கத்துக்காக தான் நீங்க போற 79 பக்கமும் வியாபாரம் ஆகுது. சிவா, உன்னை எம்டி கூப்பிட்டாரு. போ, முதல் பக்கம் கூப்பிடுதான். இத பாரு, உங்ககிட்ட இருக்கிறத மரியாதையா சார்ட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்கறத வாங்கிட்டு போயிடு. அதான் உனக்கு நல்லது. அவர் கொடுக்கறத வாங்கிட்டு போனா அவர் சுண்டல் கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிடணுமா? டேய், என்ன மிரட்டுறீங்களா? உங்ககிட்ட இருக்கிறது 2 கைதான், ஆனா எங்க கிட்ட இருக்கிறது 4 கை. இடது கை, வலது கை, நம்பிக்கை, பத்திரிக்கை. நாங்கெல்லாம் நீங்கெல்லாம் அல்ல கைடா. ஏய் 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 டேய், எவ்வளவுடா வேணும் உங்களுக்கு? 10 லட்சம், 20 லட்சம், 30? டேய், யாரா சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன கேரப்பா நினைச்சிட்டீங்களா? யாரா நீ? சாதாரண பிரஸ் ரிப்போர்ட் நீ? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? என்ன நிக்சனோட பெரிய ஆளா நீ? அமெரிக்க ஜனாதிபதி நிக்சனோட பெரிய ஆளா நீ? அந்த நிக்சன் பண்ண வாட்டர் கேட் ஊழலையை கண்டுபிடிச்சு பப்ளிக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அந்த டாப்ப கலட்டி சும்மா பதவியில இருந்து தூக்கி எறிஞ்சது என்ன மாதிரி சாதாரண பிரஸ் ரிப்போர்ட்டர் தான் தெரியுமா உனக்கு? அவன் பாக்குறதுக்கு பைசன் மார்க்க, அவன்கிட்ட போய் நிக்சன் விக்சன் சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு புரியுற மாதிரி லோக்கலா சொல்லு. 2 ஃபுல்லு வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், இன்று குடிக்க 1, நாளை குடிக்க 1. நான் இன்னைக்கு கூட குடிக்க முடியாது, நமக்கு ஒரு நாள் தான் அலவுடு. என் கேர்ள் ஃபிரெண்ட் பர்த்டே இன்னைக்கு. இதுக்குதான் மச்சான் என்ன மாதிரி கை நிறைய கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்கணும். தினம் தினம் ஒவ்வொருத்தர் பர்த்டே, தினம் தினம் குடிதான். டேய், நீ என்ன நல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு மூஞ்ச ஏண்டா உம்முன்னு வச்சிருக்க. பாக்குறவங்க ஏதோ உன் காசு நாங்க ஓசி குடி குடிக்கிறோன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. டேய் சொல்றா, என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல சொல்றா. என் வைஃப் இப்ப கர்ப்பமா இருக்கடா. நல்ல விஷயம் தானடா, கண்ட்ராட்ஸ். இதுக்கு என்ன டல்லா இருக்க? ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல. டேய், ஏதோ பழைய அட்ரஸ்ல நான் இல்லன்ற மாதிரி அசால்ட்டா சொல்றான். டேய், என்னடா ஆச்சு? என் வைஃப் அவ ஃப்ரெண்டு தீபக்கும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அவன் மேல இருக்க நம்பிக்கை நானும் சரின்னு சொல்லிட்டேன்.
பிஸ்னஸும் வளர்ந்துச்சு, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பும் வளர்ந்துச்சு. நான் வேலை அலைஞ்சு அவளை கேர் எடுக்க முட்டேன். இப்போ அவள் கேரிங்காக இருக்கா. பாத்தியா, சூடான தோசைக்கல்லு சும்மா இருக்கேன்னு எவனோ ஒருத்தன் தோசை ஊத்திட்டான். இதான் என் சிவா. ஹாய் சிவா, நைஸ் டு மீட் யூ. என்ன சிவா, நான் சொல்றது கரெக்ட் தானே? எது எதோட சேரும் எது எதோட சேராதுன்னு கரெக்டா சொன்ன பாத்தீங்களா? ஐ மீன் கலர் காம்பினேஷன். ஓகே, லெட்ஸ் கோ. யா, லெட்ஸ் கோ. டேய் சிவா, என்னடா கலர்லாம் பத்தி பேசுறான்? யாருக்கு சுண்ணாம்பு அடிக்க போறான்னு தெரியல. அங்க கவுன்சியா, ஏற்கனவே ஏதோ ஒரு பொண்ணோட துப்பட்டாவை புடுங்கி கழுத்து மேல பொண்ணு சுத்துறான். இங்க வேற எவ்வளவுமே துப்பட்டா போடல, எதை புடுங்க போறான்னு தெரியல. ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அது தெரியும், இன்னொரு ரெஸ்டாரண்ட் தேவையா? கரெக்ட். வரேன். ரொம்ப லாங் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி தானே சாப்பிடணும். புரியுது மச்சான், நீ என்னென்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜூஸ் கடையோ கூல்ட்ரிங்க்ஸ் கடையோ ஆரம்பிச்சிருந்தா எல்லாமே கூலிங்கான பொருள், நம்ம பயப்பட வேண்டியது இல்ல, எந்த தப்பு தண்டாவும் நடக்காது. ஆனா இங்க செய்யறதெல்லாம் சூடான பொருள். மெனு கார்டை பாத்தியா? காட்டுக்கோழி பிரியாணி கிடைக்கணும் போட்டிருக்கான். நாட்டுக்கோழி சாப்பிட்டாலே சூடுல. இதுல காட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டா காது ரெண்டோ கவா கவான்னு. என்ன முறைக்காதரா? அங்க பாரு, சூடான தோசைக்கல்லு சும்மா இருந்தா ஜாக்கிரதை. தேவுடா தேவுடா, எங்க வண்டி எடுக்க? ஏன்னா போர்டுல என்ன போட்டுருப்பாரு? நோ பார்க்கிங் போட்டிருக்கு. இந்த இங்கிலீஷ் கூட படிக்க தெரியாம எப்படி எஸ்ஐ ஆன? அந்த பழியில அடிச்சும்னா பாளையம் கொட்டி விடுவாமா? இல்ல நோ பார்க்கிங்ல வண்டி விட்டுக்கலாம், ஃபைன கட்டல. ஏன் சார், நான் இங்க வண்டி விடும்போது நோ பார்க்கிங் போர்டு எதுவுமே இல்லையே. இப்ப நாமல நட்டு வச்சேன். என்ன நாத்து நட்டு வச்ச மாதிரி சொல்றீங்க? இப்படி ஒரு ரெடிமேடா போர்டு செஞ்சு வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் பணம் வேணுமோ அங்கெல்லாம் நட்டு வச்சுட்டு கேக்குறதா? உடஞ்சில அடிச்சோம்னா தெரியுமா? லைசன்ஸ் இல்ல. இந்த இல்ல வேற என்ன வச்சிருக்க? சேட்டு கடையில 4 மோதிரம் வச்சிருக்க, மூட்டு தர போறியா? அந்த போட்டோம்ல தெரியுமா? ஃபைன கட்டல. இதெல்லாம் வேற எவனாவது இழிச்ச வாங்கிட்ட கேளு, நான் பிரஸ். இல்ல நான் பெரிய போலீஸ்ல. சார், இந்த பேனா பவர் தெரியாம பேசுறீங்க. இது நினைச்சா உங்க யூனிஃபார்ம கழட்டிடும். என்னடா பவருங்க? இல்ல நீ ஆம்பளையா இருந்தா ட்ரெஸ் கலத்துல பாப்போம். அடிக்காத ஆள் பாக்கு சமயத்துல போந்துரும். பப்ளிக் பாக்கலாம். ஜோலியா முடிச்சிட்டேல. ஆம்பளடா, இந்த பேனா பவர் தெரியுதா? சட்டை மட்டும்டா, இது நினைச்சா உன் பேண்ட். என்னடா பண்ணிட்டு இருக்க? சார், சாரி சார், நீங்க போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. மனுஷன் போய் வேலை பார்ப்போம். சும்மா மச்சான், நீ காவிய புதன் பார்த்தது இல்லையா? கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இப்படி ஒரு தோழன் இருக்கும் போது நீ ஏன்டா டாக்டர்கிட்ட போய் அலையிற? புரியுது, இதே சாக்கில எல்லா டாக்டர் கிஸ் அடிக்கலாம் தானே? இர்ரா, உன் பிரச்சனை என்ன? ஒண்ணு இருக்கு ஆனா இல்ல, அவ்வளவுதானே. இருந்து இல்லாம போனது, இல்லாம போய் இருந்தது, இப்படி எல்லா மாதிரி நான் டீல் பண்ணிருக்கிறேன். இப்ப பார், உன் பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கிறேன்னு. இது என்னது? சரக்கு இருக்கா? இருக்கு. இப்போ இல்ல, அவ்வளவுதானே. அதான் குடிச்சிட்டல. உனக்கு சரியா புரியல. இப்ப பார், இது என்னது? சரக்கு இருக்கா? இருக்கு. இப்போ இல்ல, அவ்வளவுதானே. அதான் குடிச்சிட்டல. அடேங்க, மறுபடியும் பாருடா. உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஆஃப் தீந்து போச்சுடா. அந்த ஆஃப் எடு, தெளிவா புரிய வைக்கிறேன். ஏண்டா விசில் அடிச்சா? இல்லையே, விஸ்கி தான் அடிச்சேன். ஏதோ மன பிராந்தி. பிராந்தி இல்ல மச்சான், விஸ்கி தான்டா. என்ன
ஏய் சிப்ப போடு. ஓ இத எப்ப பார்த்தான்? சாரி மச்சான், கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டுமேனு. ஏய் சிப்ப போடு. ஓகே போட்டாச்சு. ஒன்னல்லடா. நல்லதா போச்சு. போடு. ஏய் என்ன போடுன்றியா இல்ல வேணான்றியா? போடு. ஓகே போட்டாச்சு. ஏய் குலுக்காதா. டேய் மச்சான், டாக்டரே சொல்லிருக்காருடா, எதையுமே யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கிட்டு யூஸ் பண்ணணும்னு. ரொம்ப குலுக்காதா. ஓகே மெதுவா குளிக்கிறேன். தரக்காத. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? எதையுமே முதல்ல அப்புறம் அதுக்கப்புறம் தான். ஆஸ் பர் த இந்தியன் ரூல் எல்லா குடிகாரனும் இதை தான் ஃபாலோ பண்றான். சுத்துதே மச்சான், தண்ணி அடிச்சா சுத்தாதான்டா செய்யும். ஓ ஏய் எங்க வந்த? மச்சான் நீ தாண்டா குடிக்கிறதுக்கு கூப்பிட்ட. நீ கூப்பிட்ட நான் வந்தேன். நான் கூப்பிடல. டேய் பொய் சொல்லாதடா. ஐய் போய் சொல்லாத. ஏய் நான் போய் சொல்ல, நீதான் போய் சொல்ற. மச்சான் எங்க திரும்பி என் முகத்தை பார்த்து சொல்லு. என்ன பார்த்து சொல்லு. நான் பார்த்து சொன்னாலும் பார்க்காம சொன்னாலும் தெளிவா சொல்றேன், நான் கூப்பிடல. டேய் ஒரு நல்ல நண்பனை புறமுது காமிச்சு புண்படுத்திடா. நான் போறேன்டா. ஏய் நான் போக மாட்டேன். ஏய் ஓகே பாட்டில வச்சுட்டே போறேன்டா. ஏய் நான் ஒண்ணு சொல்லடா. டேய் இப்ப என்ன போன்றியா இல்ல போவேனான்றியா? நான் போக மாட்டேன். போ. இததான்டா நான் முதல்ல சொன்னேன். நான் போறேன்டா. ஏய் போடி. போடியா? யார சொல்ற மச்சான்? இந்த இவள தாண்டா. அங்க யாருமே இல்லையேடா. இந்த இருக்காடா. எங்கடா மச்சான் இருக்கா? இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்காளேடா. இல்லடா. இருக்காடா. இல்லடா. இருக்குடா. ஐயோ இல்லடா. இதுதான் மச்சான் நான் சொன்ன இருக்கு இல்ல. ஓ இதானா அது? ஏய் ஏய் போடி. போக மாட்டேன். ஏய் மச்சான் போடி. போக மாட்டேன். மச்சான் எவ்வளவு காடி மயக்கலாம் பாக்க. போ போ. மச்சான் எதடா புடிச்சு இழுத்துட்டு இருக்க? மச்சான் இழுறா இழுறா. எதடா? மச்சான் மே ஹெல்ப் யூ? மச்சான் நட்டு நடு ராத்திரில 2 பேரும் இப்படி சவுண்ட் கொடுத்து தள்ளுறமே, பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன மச்சான் இங்க தள்ளிட்டு அங்க பாக்குற? அங்க ஒண்ணு இருக்குடா. அங்கேயும் ஒண்ணு இருக்கா? இல்லையடா. இப்ப இல்ல வாத்தல்லு. இன்னொரு லூசு. மச்சான் இருக்குடா. இல்லடா. இல்ல மச்சான் அந்த பாட்டியை நான் பார்த்தேன்டா. பாட்டியை பாத்தியா? ஓகே அந்த பாட்டி அப்புறம் பாத்துக்கலாம். வா இப்ப தள்ளு. இருக்கு இல்ல இல்ல இருக்கு என்னமோ இருக்கு. தள்ளு பிடிச்சு தள்ளு. ஐலசா தள்ளு. வலிச்சு பிடிச்சு தள்ளு. அழுத்து பிடிச்சு தள்ளு. தள்ளு 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 புல்லா தள்ளு தள்ளு சொல்லு.
யாருக்கிட்ட மச்சான் இவ சாதாரணமா சொன்னா கேட்க மாட்டா. வாடா. 2ல 1. மச்சான் உண்மையிலேயே இருக்குடா. ஏய்